ஹலோ கைஸ், நான் உங்களை டிஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேபி நோலோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 அண்ட் 1 நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு இந்த பார்ட் 3க்கு வாங்க. வெல்கம் டு ஏடிஜி ஆண்ட்ரூ தமிழ் கேமிங். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், லிஃப்ட் ஒர்க்காக போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டோரை தாண்டி இந்த சைடு உள்ளே போய் லெஃப்ட்டு போய் திரும்பி ரைட் போயிடுவோம். அடுத்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் அங்கே ஒன்று இருக்குது கைஸ். இங்கே எதுவும் இல்லை. இந்த டோரை திறந்து பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு குப்பையாக இருக்குது. ஃப்ளோருக்குள்ளே யார் கைஸ் குப்பைலாம் போடுறா யாருன்னு தெரில. சரி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, கீழே நம்மளோட குட்டி சாத்தம் உட்காந்துருக்கு. அந்த பொம்மை போன பாட்டில் வழி சொன்னிச்சு, அந்த பொம்மை கையில் வச்சுக்கிட்டு. என்ன கைஸ், குட்டி சாத்தம் இப்படி பார்க்குது கைஸ். பாருங்க கைஸ், அதை இந்த குட்டி சாத்தம் உங்களுக்கு ரொம்ப பெரிய சத்திலாம் ஏறிட்டுன்னு நினைக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இது லாக்கில் இருக்குது. இப்போ தான் ஓப்பனில் இருந்த மாதிரி கிடச்சி. கைஸ், பின்னாடி வழி இருந்துச்சு. அது எங்கே குப்பை கூட இருந்துச்சு, காணும் அதை. சரி பார்ப்போம். இன்னமும் எலக்ட்ரிக் இது மாதிரி போட்டு இருக்குது. என்ன கதைன்னு தெரில கைஸ். தானாகவே மூடிடுச்சு அது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த பிளாக் கலர் எடுத்து போவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ரெண்டு இதுலேயும் பார்ப்போம். ஃபியூஸ் மாட்டணும்னு நினைக்கேன் கைஸ், ரெண்டுத்துலேயும். ஏன்னா டிஸ்பிளேல போட்டுருந்துச்சு இல்லை. சரி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா லாக் ஆயிடுச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இருக்குது கைஸ். பிங்க் கலர் ஃபியூஸ் இந்த இருக்குது. அடுத்து பிங்க் கலரும் ப்ளூ கலரும் தான் நம்மளுக்கு வேணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காயின் எடுத்துப்போம். காயின் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் இது கிடைக்கும். அது பேர் என்ன, ஃபியூஸ் கிடைக்கும் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு காயின் போடுவோம். நம்ம தப்பாக அமைக்கணும் அதை கைஸ். போட முடியல. திரும்பி போட்டு பார்ப்போம் கைஸ். திரும்பி போட முடியல. என்னென்னு கட்டுது கைஸ். ஏற்கனவே காயின் உள்ளே தான் இருக்குதுன்னு கட்டுது கைஸ். நம்ம சீட்டு தொட்டுப்போம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே ஃபியூஸ் வந்துட்டு நம்ம ஃபியூஸை எடுத்து நம்ம போட்டுறோம். இப்போ கைஸ் என்ன கைஸ் உருண்டு போய்கிட்டு இருக்குது. சரி எடுத்து வச்சு ஃபியூஸை போய் ஃபியூஸ் எடுத்து கரெக்டாக அந்த பிங்க் கலரில் தான் பிங்க் கலர் வச்சுருவோம். ப்ளூ கலர் இதில் ப்ளூ கலர் வச்சுருவோம். ப்ளூ கலர் இந்த இருக்குது. ப்ளூ கலர் எடுத்து நம்ம அந்த கரெக்டாக அந்த ப்ளூ கலர் ஃபியூஸ் வைக்கிற இடத்துல வச்சுட்டு பார்த்தோம்னா கைஸ், இந்த குட்டி சத்தனுக்கு ஒரு வேலையில்லை கண்ணைக்கும் கைஸு. நம்ம பண்ணுற வேலையெல்லாம் தப்பு பண்ணி விடுது எல்லாத்தையும். சரி பார்த்துக்கலாம். இந்த பொம்மையை இந்த குட்டி சத்தனை எடுத்துப்போம். குட்டி சத்தனை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்ப்போம் நம்ம கைஸ். இப்போ அது கீழே போட்டுருவோம். நம்ம இதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கேன். கீழே போட்டு நம்ம வந்துட்டு ஸ்பேனர் எடுத்துருவோம். ஸ்பேனர் எடுத்துகிட்டு கைஸ் இங்கே என்னமோ இருக்குது கைஸ். கைஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம பார்த்தோம்ல அந்த இது கைஸ். அது பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு 1717. அடுத்த இடத்துல வந்துட்டு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 17343 கைஸ். 1743 கைஸ். இப்போ 1743 அப்படியே நம்ம போட்டுருவோம். 17 இல்லை அடுத்தது கைஸ் மாற்றி போயிட்டோம். 4443 போட்டியாச்சு நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா கைஸ், இந்த இடத்துக்குள்ளே நம்ம அந்த குட்டி சத்தனை போட்டுருவோம். பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்குது குட்டி சத்தம். இந்த இடத்த அப்படியே அதுக்குள்ளே போட்டுருவோம். மூஞ்ச பாருங்க கைஸ். உள்ளே சாத்தனம் வந்தால் தான் நம்மளுக்கு தான் தெரியாது என்ன கதைன்னு. சரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு திரும்பி ஃபியூஸ் எடுத்து போகணும். இப்போ ஃபியூஸுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி சாத்தம் தான் போயிடுச்சு இல்லை. அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம கீழே போட்ட காயினே நம்ம எடுத்து பிங்க் கலர் ஃபியூஸ் எடுத்து போவோம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா திரும்பி அதை உருண்டு போக விடாமல் நம்ம எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிங்க் கலர் ஃபியூஸில் வச்சுட்டு இந்த பவர் ஆன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் நம்ம ஃபியூஸ் போட்டுப்போம். போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டாச்சு ஃபியூஸை. ஸோ பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஒர்க்காக ஆரம்பிச்சிட்டு திரும்பி நம்ம லிஃப்டோட இடத்துக்கு போகணும். இந்த பவர் சிம்பிள் போட்டுருந்துச்சு இல்லை கைஸ் அந்த இடம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது ஓப்பனில் இருக்குது. என்ன கதைன்னு தெரில கைஸ். அங்கே பாருங்கள் கைஸ், போன டைம் அந்த மாதிரி ஆகிட்டு திரும்பியும் என்ன கதைன்னு தெரில. இந்த பொம்மைக்குள்ளே திரும்பி வச்சு அந்த குழந்தைக்குள்ளே திரும்பி சாத்தான் வந்துட்டு நினைக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான சாத்தான். எப்படி தான் ஒன்றும் தெரில கைஸ். என்னாச்சுன்னு தெரில. லிஃப்ட்டு தான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டில்ல. சரி பார்ப்போம். நம்ம சுற்றி போவோம் ஃபஸ்ட் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த மேலே போகிற வழியாக போய் நம்ம அந்த இன்னொரு லிஃப்ட் வழியாக வந்தோம்ல கைஸ், ஃபஸ்ட்டு உள்ள லிஃப்ட்டில் அந்த லிஃப்ட்டில் போய் ஏற பார்ப்போம் கைஸ். இதுன்னு உடஞ்சி கிடக்கு லிஃப்ட்டு கைஸ். இது இந்த குட்டி சத்தனோட வேலைன்னு தான் நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். நம்ம கீழே போய் நம்ம போன டைம் வந்த லெஃப்ட்லேயே போயிடுவோம். நம்ம எல்லா கதவும் திறந்துருக்கான்னு பார்ப்போம். இல்லை எந்த கதவுமே திறக்கல, ஏன்னா லாக்கில் இருக்கலாம். இந்த குட்டி சத்தனோட வேலை தான். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த பாருங்கள், இந்த வழியாக போய் அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல கைஸ் அந்த லிஃப்ட்டு 22வது இதில் இருக்குது கைஸ் ஃப்ளோரில். ஸோ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வர்றக்குள்ளே விட்டுந்துடும் போல். அந்த இது வேறு குட்டி நடந்து வருது கைஸ் குட்டி சத்தம். கைஸ் அங்கே பாருங்கள், ஒரு பேய் இருக்குது. இந்த பேயை பாருங்க கைஸ். இது அந்த பேய் வந்துட்டு பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா கைஸ். கொண்டுருச்சு கைஸ் நம்மளை. என்ன பண்ணணுன்னே தெரில. சொல்லுங்க பார்ப்போம் நம்ம. இப்போ திரும்பி வரட்டும். அது
ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்தோடனே இந்த கதவு வழியே போயிடணும்னு நினைக்கிறேன் கைஸ். அடுத்து ரைட்டு, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதவை மூடிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இருக்க கீ இதை எடுத்துகிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓடிக்கிட்டே இருப்போம். நோ எஸ்கேப்னு போட்டிருக்கு, எனக்கு எதுவும் தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த பூட்டை திறந்துடும். அடுத்து என்ன ஷேப்பு? ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரியான இந்த கலர் இருக்குது கைஸ். அது எங்கேன்னு தெரில கைஸ். அது நம்ம எங்கேன்னு போய் கொண்டுச்சு கைஸ். திரும்பி நம்ம முடிச்சு பார்ப்போம். பிரச்சனை கிடையாது, நம்ம முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இது என்ன கதைன்னு தெரில, ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தோக்காமல் விளாண்டுருவோம். இந்த டைம் தோக்கலன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். போன டைம் மாதிரியே வந்துக்கிட்டு இருக்குது. திரும்பி நம்ம ஏதாச்சும் திறந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓடி லெஃப்ட் திரும்பிடுவோம். லெஃப்ட் திரும்பினோடனே இந்த 2 பூட்டு போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட் பூட்டு வந்துட்டு இந்த இருக்குது. அடுத்து 2வது பூட்டு வந்துட்டு அதிலே தான் இருக்குது கைஸ். இந்த இருக்குல்ல, இதையும் திறந்துருவோம். இதை திறந்துட்டு கைஸ் விழுந்துருச்சு கைஸ் கீழே. எடுத்துகிட்டு திறந்து வச்சு நம்ம இது அதுக்கப்புறம் டப்புன்னு அடைச்சி விட்ருவோம். இப்போ நம்ம திரும்பி ஓட வேண்டியதான். ஓப்பனில் தான் இருக்குது, நல்ல வேலை. சரி வாங்க டக்குன்னு ஓடி நம்ம அந்த லிஃப்ட் இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். அந்த லிஃப்ட் வந்ததுனால பிரச்சனை கிடையாது. இந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகிருக்கும் தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த லிஃப்ட் ஓப்பனில் தான் இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ வந்துட்டு இதை மூடி ஆஃப் பண்ணி விட்ருவோம் கைஸ். இந்த குழந்தை நடந்து வருது, எனக்கு எதுவும் தெரில என்ன ஆகுதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைடு தான் இன்னொரு இதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாட்டு இன்னும் போடுவாங்க கைஸ் கன்ஃபார்ம். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போ எங்கே வருதுன்னா நம்ம போன டைம் இருந்த லிஃப்ட்லேருந்தே தான் வருது. இந்த தப்பிச்சோமே அந்த குட்டி சத்தன்ட்டு அந்த அதுலேருந்து தான் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் நார்மல் லைட்டு வீடு என்ன கதைன்னு தெரில. ஆனால் வீடு பாருங்க கைஸ் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படியே இங்கே தான் கிச்சன் இருக்கும், அங்கே தான் பாத்ரூம் இருக்கும், மாற்றி இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பாட்டு ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி சத்தம், அந்த குட்டி சத்தம் உட்காந்துருக்கு. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பால் டப்பாவை எடுத்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட் நம்ம பால் டப்பாவை எடுத்து கொடுத்துட்டு அதை தூங்க வச்சுருவோம். நம்ம அதை அப்பவும் அது மாதிரி தானே கைஸ் நடக்கும், அதை தூங்க வச்சுருவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் திரும்பி ஆய் போயிடுச்சு. ஆய் போனோடனே மாற்றிடுவோம். அதை கரெக்டாக மாற்றினதுக்கப்புறம் இதை எடுத்துருவோம் நம்ம. இந்த கைஸ் காணாமல் போயிடுச்சு கைஸ். இப்படி தான் கைஸ் எப்பவும் பண்ணுது. இதை நம்ம எடுத்துருவோம் அந்த குழந்தை. கைஸ் திரும்பி நடக்குது கைஸ் எல்லாம். இல்லைங்க பார்ப்போம் திரும்பி என்ன கதைன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த பால் டப்பாவை எடுத்து கொடுத்துருவோம் அட்டை. திரும்பியும் வாய்ப்போன்னு நினைக்கிறேன். திரும்பியும் வாய்ப்போ சொல்லுது, என்னன்னு தெரில. இது என்னைக்குன்னு தெரில. நம்ம கீழே போட்டுருவோம். கீழே எடுத்துகிட்டு அந்த இதே எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். டைப்பரே எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்டே போட்டுருவோம். நம்ம போட்டதுக்கப்புறம் போடலை கைஸ், இன்னும் அதை கீழே போட்டோன்னு நினைக்கிறேன். அதை சரி பரவாயில்ல, என்ன கதைன்னு தெரிலையே கைஸ் இது. சரி திரும்பி போடணும்னு நினைக்கிறேன். அதை கீழே போட்டுருவோம் அதை, இந்த குழந்தைய குடிச்சா தானே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னே தெரில நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பி பாட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு எப்படி காய்ச்சிது. போன டைம் வந்துட்டு பேய் வீடு மாதிரி இருந்துச்சு, இந்த டைம் பேய் வீடு மாதிரி இல்லை. என்ன கதையாக இருக்கும் தெரிலையே. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம எங்கே போகணும் கைஸ்? மேலே போய் பார்ப்போம். நம்ம மேலே என்னெல்லாம் இருக்குன்னு கைஸ். இந்த கீ இருக்குது கைஸ், இந்த கீழே இல்லை. இந்த கதவு அடைச்சிருக்கு கைஸ். இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது கைஸ், இந்த லிஃப்ட்லேயே போவோம். போன டைமில் அந்த லிஃப்ட் இல்லையே, என்ன கதைன்னு தெரில. சரி நம்ம பார்த்துக்கலாம். இங்கே எப்படி கைஸ் லிஃப்ட் வந்துச்சு, அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. பரவாயில்ல இது கைஸ். இங்கே பாருங்க கைஸ், போன டைம் அந்த வீடு பேய் வீடு, இல்லைன்னு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதுலேயும் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இந்த குட்டி சாத்தனை எடுத்து நம்ம பெட்டில் போய் விடணும்னு சொல்லியிருக்கு. பெட்டில் போட்டு நம்ம பாட்டில் போயிடுவோம். ஸோ பாருங்கள் கைஸ், இது வந்துட்டு எப்படி தெரியுமா, இது ஃபஸ்ட் நம்ம பெட்டில் போட்டு போவோம், அதுக்கப்புறம் சொல்கிறேன். பெட்டில் போட்டு கீயை பாருங்கள். நம்ம வந்துட்டு போன டைம் வந்துட்டு இந்த டோர் லாக்கில் இருந்துச்சு. இந்த கீ வந்துட்டு இப்போது நம்மள்ட்ட இருக்கா, இதை எடுத்து நம்ம அதை திறந்து விட்ருவோம். அடுத்தது அந்த 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 மறந்துட்டியா? அந்த உலகத்துலேயே வந்துடும்னு நினைக்கிறேன் கைஸ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பியும் நம்மளை டிவி பார்க்க சொல்கிறீங்க. திரும்பி வந்துட்டு நம்ம இது ஒன்றே வந்தான வேலை. சரி திரும்பி அதை ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கீ உடஞ்சிருக்கு பாருங்கள் கைஸ். கரெக்டு தான் கைஸ் நான் சொன்னது. வேறு ரெண்டுமே வேறு டைம்னு நினைக்கிறேன் கைஸ் இது. நம்ம வந்துட்டு எங்கேயோ வந்துட்டோம். நம்ம என்னன்னு தெரில, நம்ம பேய் உலகத்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன், ட்ரீமில் இருக்கோம்னு நினைக்கிறேன்.
ட்ரீமில் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் ஆகும். எனக்கு அது தெரில. இப்போ லீவ் த டோர்னு போட்டிருக்கு, சில் அவுட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம அது பண்ண வேண்டாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போயாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கு போயிடுவோம். ஒரிஜினல் வேர்ல்டு கூட கிடையாது கைஸ், அதுவே ஒரிஜினல் வேர்ல்டு கிடையாது. போன டைம் வந்ததே நம்மளுக்கு வந்துட்டு தலைகீழ தான் வந்துச்சு எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா லைட்லாம் விட்டு விட்டு எரியுது, என்ன கதைன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா வந்தியாச்சு நம்ம நார்மல் வேர்ல்டுக்கு. நார்மல் வேர்ல்டு கிடையாது, ஆப்போசிட் வேர்ல்டுக்கு வந்தியாச்சு. இப்போ கைஸ் இங்கே பாருங்கள், இங்கே லிஃப்ட் இருக்குது. இது வீடே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம வந்துட்டு கதவை திறந்து அதுக்கு பால் டப்பாவை எடுத்து கொடுத்துருவோம். பால் டப்பாவை எடுத்து கொடுத்தோடனே சரி வேணாம் கைஸ், அதுக்கு பால் டப்பாலாம் நம்ம வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த கைஸ் பாருங்கள் கைஸ், திறந்தே இருக்குது. இங்கெல்லாம் லாக்கில் இருக்கானா, இதுவும் லாக்கில் தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு உள்ளே என்ன பண்ணணும்னு பார்த்துப்போம். கைஸ் கீழே வந்துட்டு சரி இந்த குழந்தைய எடுத்துகிட்டு மேலே போயிடுவோம். மேலே எடுத்துகிட்டு இந்த பேரனை பக்கத்து பெட்ரூம் கிட்ட போயிடுவோம். நம்ம பக்கத்து பெட்ரூம் இந்த இருக்குது, இந்த பெட்ரூம் தான் கைஸ். அங்கே பாருங்கள் பிங்க் கலர் கீ இருக்குது. பிங்க் கலர் கீ எடுத்து இதை நம்ம திறந்து விட்ருவோம். நம்ம இப்போது இதை திறந்தோடனே அங்கே ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன் கைஸு. இந்த எக்ஸிட் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த எக்ஸிட் தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா மேலே ஆயிடுவோம். டு நாட் லீவ்னு போட்டிருக்கு கைஸ், எனக்கு அதுவும் தெரில. இல்லைங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். மேலே அந்த க்ரீன் கலரில் எக்ஸிட்ன்னு இருக்குது. என்ன கைஸ் கீழே தானே கைஸ் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு, எப்படி மேலே இருக்குது ஒன்றும் தெரில கைஸ். அந்த க்ரீன் கலர் லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு அதுவும் தெரில. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கதவு இருக்குது, இந்த கதவை திறந்து பார்ப்போம். இது என்ன இடம், என்ன கைஸ் இது, இதெல்லாம் இருக்குது மணி. சரி இதை இந்த டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். கைஸ் இங்கே பாருங்கள் குழந்தை, இதை எடுத்துகிட்டு போவோம். இதை எடுத்துகிட்டு சும்மா இந்த என்ன இடம்னே தெரில, என்ன பண்ணணும்னு தெரில. சரி பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் நம்ம போய் இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு டோர் ஓப்பனில் இருக்குது, இல்லை இதுவும் லாக்கில் தான் இருக்குது, இது சைடில் ஓப்பனாக இருக்குது. சரி இதை நம்ம திறந்துட்டு போவோம். என்ன பண்ணணுன்னே தெரிலையே கைஸ், இது ஒரே இடம் மாதிரி தான் இருக்குது. சரி பரவாயில்ல கைஸ். அங்கே பாருங்கள் இந்த இருக்குது, இந்த குழந்தைய எடுத்து நம்ம படுக்க வச்சிடும் அதில். ஸோ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்ன இடம்னே தெரில கைஸ். ஐயோ ஒளிஞ்சிச்சு கைஸ். இது பரவாயில்ல, இது குடிசாதம் தான் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருக்கு. சரி நம்ம வெளியே போயிடுவோம். நம்ம இந்த இடத்துலேருந்து வெளியே போயிடுவோம் கைஸ். திரும்பி லூப் நடக்குது கைஸ். இது பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம இப்போ வந்துட்டு இந்த ரூமில் போய் பார்ப்போம். இது அன்லாக்கில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா திரும்பி லூப்பில் தான் நடக்குது. அதை எடுத்துகிட்டு இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். நம்ம இங்கே ஒரு கதவு இருக்குல்ல கைஸ், அந்த கதவுக்கிட்ட போய் நம்ம அந்த குழந்தைகிட்ட போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கதவு கைஸ் மாதிரி சொல்லிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து வந்துட்டு இந்த கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு இடம் வரும். இந்த பார்த்திங்கன்னா இந்த குழந்தையோட பெட்ரூம் வந்துடும். இந்த மாதிரி சொல்லிட்டேன், குட்டி சாத்தானோட பெட்ரூம் வந்துடும் கைஸ். போன டைம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. சரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அந்த குழந்தைய தூக்கி உள்ளே போட்டுப்போம் நம்ம கைஸ். இல்லைங்க கைஸ், நம்ம போய் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. கைஸ் ஃபெயில்டுன்னு வருது, என்னமோ தெரில. நம்ம திரும்பி ஓப்பன் பண்ணி போய்க்கலாம் கைஸ். இப்போ டிவி என்னமோ வருது கைஸ், டிவியில் உட்காந்துருக்கு கைஸ். என்னமோ ஆகுது கைஸ், செத்துருவோம் கைஸ் நம்ம. சரி பரவாயில்ல, திரும்பி போவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டிவி கிட்ட உட்காந்துருக்கு. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் இது கரெக்டாக நம்ம இன்னொரு பெட்டில் போய் விடணும்னு நினைக்கிறேன் கைஸ். குழந்தைய காணும். சரி நம்ம டிவி பார்க்காத மாதிரி போயிடுவோம் கைஸ். என்னது கைஸ் இது, டிவி அங்கே இங்கே நிறைய இருக்குது. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம கண்டுக்காமல் போயிடலாம். ஐயோ கண்டுக்காமல் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரூமும் அன்லாக்கில் தான் இருக்குது, லாக்கில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படாமல் போனாலே நம்ம அங்கே வரைக்கும் போயிடும். ஐயோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் டிவியாக இருக்குது, கொஞ்சம் அது பிரச்சனையாக இருக்குது. நம்ம போயிடலாம் டக்குன்னு. சும்மா ஸ்க்ரீனை நோட்டிக்கிட்டே இருப்போம். நம்ம ஸ்க்ரீனுக்கு நோட்டிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே வரைக்கும் வந்துச்சு. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போகணுமா கைஸ், இவங்க போவோம் டக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6 டிவி கிட்டே இருக்குது கைஸ். இந்த குழந்தையோட ஃபோட்டோ தான் கைஸ் இருக்குது. அதை டிவியை லைட்டாக பார்த்தா ஒன்றும் ஆகலை, அந்த டிவியை மொத்தமாக பார்த்தா தான் கைஸ் இந்த மாதிரி ஆகுது. கீழேயும் பாருங்கள், கீழே ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. சரி அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம், நம்மளாம் ப்ரோ பிளேயர்ஸ், அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கதவை அடைச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா இந்த கதவை திறந்துட்டு கைஸ் நிறைய இது இருக்குது கைஸ். இது பரவாயில்ல, நம்ம போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பேபியோட பெட்ரூம் வந்துட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கைஸ், இது ட்ரெயின் மாதிரி போகுது, ரயில்வே எக்ஸ்பிரஸ். ஸோ பார்த்திங்கன்னா டிவி, குழந்தைய டிவியாக இருக்குது கைஸ். குழந்தையோட மண்டியில் டிவி இருக்குது, என்ன கதைன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைய தூக்குனாலே இதான் கைஸ் ஆகுது. சரி ஒரு மாதிரி ஆகுது. சரி விட்டு போயிடுவோம். சரி விட்டு போக வேண்டாம், எடுத்துகிட்டே போயிடுவோம் கைஸ். நம்ம தூக்கி போடுவோம். நம்ம சத்துருப்போம் கொஞ்சம் விட்டா சாவலை. நம்ம இப்போ இங்கே தூக்கி போட்டுக்கலாம், அவ்வளோதான், தூக்கி போட்டியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கதவை அடைச்சிட்டு கரெக்டாக
கைஸ் காணாம போயிட்டு கைஸ். ஸோ பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் இன்னொரு இது இருக்குது கைஸ். இந்த இது என்ன குழந்தை கோவப்படுற மாதிரி இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு மாதிரியே வித்தியாசமாக போகுது. என்ன கதைன்னு வர தெரில. நில்லுங்க, ஒரு மாதிரியே திரும்பிக்கிட்டே இருக்குது. என்ன கதைன்னு தெரில. அந்த ரேபிட் வேறு நம்மளால் போக முடியல கைஸ் ஸ்ட்ரெயிட்டாக. இல்லைங்க, நம்ம கதை வழியாகவே போயிடும். நம்ம ஸ்பைடர்மேன் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் இந்த இடத்துக்குள்ளே இழுக்குது கைஸ் நம்மளை. கைஸ் இழுக்குது கைஸ். நம்ம உள்ளே போய்ட்டோம். எதுக்குன்னு தெரில, என்ன கதைன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா ரேபிட் போட்டு அந்த சைடு போய்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா டொப்புன்னு கீழே விழுறோம். கீழே வந்து ஸ்பாட்டுக்கு நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு தெரில. நம்ம நில்லுங்க பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குது நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள இடத்துக்கு திரும்பி விட்டாங்க. நில்லுங்க பார்ப்போம் போய். உய்ஸ் கீழே விழுந்துச்சு ஃபோட்டோ, எனக்கு அதுன்னு தெரில. சரி, அதை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தது அந்த எக்ஸிட்னு ஒரு ஃபோட்டோ இருக்குது. அடைச்சிருச்சு கைஸ். வாய் திறந்து மூடலாம், அதுக்குள்ளே அடைச்சிருச்சு. எனக்கு அதுன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இது என்ன கைஸு, வேறு மாதிரி இடமே மாறிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கதவும் இது லாக்கில் தான் இருக்குது. இது கதவை திறந்துடும் கைஸ். தானாகவே திறக்குது, எனக்கு அதுன்னு தெரில. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ். இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி புக்கு வச்சோம்ல, இது செகண்டு, இது தேர்டு. அவ்வளோதான் கைஸ், கடைசி. அடுத்து முடிஞ்சிச்சு. இல்லை நம்ம போய் பார்த்துருவோம். நம்ம இந்த கதவை திறந்துருவோம். கதவை திறந்துட்டு அடுத்து இந்த கதவை தானாகவே திறக்கு. என்ன கதைன்னு தெரில. சரி பார்த்துக்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த இருக்குது கைஸ் ஃபோட்டோங்கிற பாருங்கள். அந்த குழந்தையோட ரூம் என்ன கைஸ் வித்தியாசமாக இருக்குது. சரி போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கைஸ். இது என்ன கைஸ் சுற்றிக்கிட்டு இருக்குது கைஸ். மேலே அந்த குழந்தை உட்காந்துருக்கு கைஸ், அந்த குடிசா தான் கைஸ். கிருகிருன்னு வரும் நம்ம, கிருகிருன்னு. என்ன கதைன்னு தெரில கைஸ். என்னாச்சுன்னே தெரில, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டோம். சரி பார்த்திங்கன்னா திரும்பி அந்த கதவை திறந்துட்டு கைஸ் இடமே மாறிச்சு கைஸ். பாருங்கள், மேலே சூரியன் மாதிரி ஒன்றுமோ இருக்குது கைஸ். பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் மூடுறான் கைஸ். என்னமோ ஆகுது. பொத்தனி கீழே விழுந்துட்டோம் நம்ம. அந்த பிளாக் ஹோல் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே போய் விழுந்துட்டோம் டப்புன்னு. சரி அடுத்து என்ன ஆகும்னு தெரில கைஸ். திரும்பி அது நடக்குது கைஸ். என்ன இருக்குன்னு வர தெரில. இப்போ குழந்தை பக்கத்தில் இருக்குது. திரும்பி வந்து பார்ப்போம், நம்ம பண்ணி பார்ப்போம் என்ன கதைன்னு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய கையில் எடுத்துப்போம். கையில் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த சேர் இருக்குல்ல கைஸ், அந்த சேரில் போட்டுருவோம். ஃபஸ்ட் நம்ம சேரில் போட்டு தான் அடுத்த வேலையே. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கைஸ் திரும்பி அதே மாதிரி தான் நடக்க. அப்போ இது கிடையாது கைஸ், நம்ம வேறு மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். போன தடவை நம்ம ஒரு டைம் பண்ணதுக்கு குழந்தை பக்கத்தில் வந்துச்சு, இன்னும் பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லைங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே வந்தியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா குழந்தை அதே இடத்துல தான் இருக்குது. எனக்கு அதுவும் தெரில, என்னவா இருக்கும் ஒன்றும் தெரில. நெல்லுங்க பார்ப்போம். இந்த குழந்தைய எடுத்துகிட்டு இங்கே வழியும் இல்லை. இப்போது எங்கேவா இருக்கும். அங்கே பட்டு தான் கைஸ் வழி இருக்குது, வேறு எங்கே போகணுன்னே தெரில. பேசாமல் நம்ம வந்துட்டு இதை குழந்தைய போட வேண்டாம் கைஸ். தெரியாமல் போட்டேன் கைஸ். சரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குழந்தைய போடாமையே நம்ம அடுத்த டைம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அங்கே வரைக்கும் போய் பார்ப்போம். என்ன கதையாக இருக்குன்னு தெரியலையே கைஸ். குழந்தைய அந்த பெட்டில் போடாமே இந்த வந்தியாச்சு கீழே. நம்ம திரும்பியும் கைஸ் என்ன இப்போ குழந்தை வரலாம் பக்கத்தில் வந்துட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைய எடுத்துப்போம். சரி வேண்டாம், நில்லுங்க, எடுத்துருவோம் நம்ம கன்ஃபார்மெலாம். குழந்தைய எடுத்துகிட்டு நம்ம அந்த குழந்தைய போடாமல் அந்த பெட்டில் போடாமே நம்ம வேறு எங்கேட்டு போய் பார்ப்போம். ஆனால் 2 மிஷின் ஏற்கனவே ஃபெயில்ட் ஆயிடுச்சு கைஸ், எதுக்குன்னு தெரில. சரி அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். நம்ம இடம் ஃபஸ்ட்டு உள்ள இடத்துக்கும் இந்த உள்ள இடத்துக்கும் மாறவே இல்லை கைஸு. ஐயோ ஏதோ ஒரு ஞாபகத்தில் போட்டான் கைஸ், மறக்காமல் தெரியாமல் கைஸ். சரி அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க, நம்ம அதை விட்டுறலாம். ஸோ பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம வருவோம்ல, அந்த டைம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த குழந்தைய எடுத்துப்போம். இந்த குழந்தைய எடுத்துகிட்டு எங்கே போகிறது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு என்னமோ பண்ணணுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரிய மாட்டேங்க கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம் நம்ம கைஸ். இந்த தான் கைஸ் இருக்குது ரேபிட். இது நம்ம இங்கே கீழே குழந்தைய போட்டுருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மிஷினும் ஃபெயில் ஆயிடுச்சு, என்ன கதைன்னு தெரில. ரேபிட்லாம் வருது கைஸ். இங்கே பாருங்கள், ஏன்னோ வலி வருது கைஸ். இங்கே இப்போ நம்ம பண்ணது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். வலிலாம் வருது, எதுக்குன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா ரேபிட் ஓடுது கைஸ். என்னமோ ஆகுது கைஸ், என்னமோ மின்னல் அடித்த மாதிரி இருக்குது, தெரில என்னென்னு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்துக்கு திரும்பி கைஸ் என்னமோ நடக்குது கைஸுங்க. கைஸ் காணாமல் போயிடுச்சு கைஸ். இது என்னமோ சிம்பிள் மாதிரி போட்டிருக்கேன், என்ன சிம்பிள்னு தெரியல. இது வந்துட்டு இந்த சிம்பிள் என்ன கதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்ப்போம் என்ன கதைன்னு கைஸ். இது வந்துட்டு போன டைம் மாதிரி இல்லையே கைஸ். இந்த சிம்பிள் தான் இன்றைக்கே இருக்குது கைஸ். நம்ம திறந்து பார்ப்போம், அன்லாக்கில் தான் இருக்குது. என்ன கதைன்னு தெரியல கைஸ். இல்லைங்க பார்ப்போம். நம்ம இந்த கதவை திறந்துப்போம். இந்த எப்போவுமே இந்த மாதிரி கிளாஸ் டோர் மாதிரி தான் கைஸ். இங்கே பாருங்கள், திரும்பி வந்துட்டாங்க. அப்பவுமே வந்தது கைஸ், என்னன்னு தெரில. இப்போது என்ன கதை பண்ணணும்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது எந்த இது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் எக்ஸிட் இருக்குது கைஸ். திரும்பி இங்கே வருது
இங்கேருந்து நம்ம ஓடிடும். இங்கேருந்து ஓடி இந்த சைடு போயிடுவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேய் பின்னாடி துரத்திக்கிட்டே தான் வருது கைஸ். இங்கே லாக் ஆயிடுச்சு. அடுத்த இடத்துக்கு போவோம் கைஸ். திரும்பி அந்த சிம்பிள் வருது. அந்த சிம்பிள் தான் அடுத்த கதவு திறக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். நடுவில் தான் இருக்குது. திறந்துருவோம் டக்குன்னு. திறந்துட்டு பின்னாடி வருதான்னு பார்க்க வேண்டாம் கைஸ், பயமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு சிம்பிள் காமிச்சாங்க, என்னன்னு தெரியல கைஸ். ஸோ பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஐயோ என்ன சிம்பிள்னு வேறு தெரியல. ஐயோ பக்கத்தில் வேறு நிற்கிது. ஐயோ எந்த சிம்பிள்னு தெரில கைஸ். இது வேறு என்னமோ ஆகுது கைஸ் இந்த இடம் ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்போ திறக்கணும் வேறு தெரிய மாட்டேங்க. நில்லுங்க பார்ப்போம். எதுவும் தெரியல கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கதை. நில்லுங்க, திரும்பி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ டக்குன்னு வா கைஸ். இப்போ எங்கேருந்து வரும்னு வேறு தெரில. அங்கேருந்து வந்துச்சுன்னா எரிச்சலாக இருக்கும் கைஸ். பரவாயில்ல, இங்கேருந்தே வருது. இது என்ன சிம்பிள்? நல்ல சிம்பிள் தான் கைஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சிம்பிள் இருக்குது, நம்ம நடுவில் வரைஞ்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். கரெக்டாக பண்ணால் பரோட்டா சரியாரா கைஸ். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எந்த சிம்பிள் கைஸ்? இந்த இருக்குது சார், இந்த கைஸ் இந்த இருக்குது. அவ்வளோதான், எடுத்தாச்சு. நம்ம இங்கேருந்து வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டு திரும்பி கைஸ் இங்கே என்னமோ ஒரு சிம்பிள் கட்டுது. நம்ம ரேபிட் கைஸ், இந்த ரேபிட்டு. சரி பரவாயில்ல, இந்த இடத்துலேருந்து நம்ம வெண்ட் வழியாக அப்படி ஓடிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இடம் நார்மலாகிடுச்சு கைஸ். நம்ம இங்கேருந்து வந்தோடனே இடம் நார்மலாகிடுச்சு. எனக்கு அதுவும் தெரில கைஸ். இன்னும் ஆகுது கைஸ். ரொம்ப சின்ன பையன் ஆகிட்ட மாதிரி இருக்குது கைஸ். அந்த குழந்தை பெருசாக இருக்குது கைஸ். இப்போது நம்ம சின்னதாக இருக்கும், ரேபிட்டோட சின்னதாக இருக்கும். நம்ம அவங்ககிட்ட போனோம். இல்லை கைஸ், நான் அந்த ரேபிட் பின்னாடி கூப்பிடுது எதுக்குன்னு தெரில. இல்லைங்க, ஃபஸ்ட்டு போய் நம்ம ரேபிட் கிட்டே போவோம். இந்த கைஸ் வருது இல்லை ரேபிட்டு. இந்த கைஸ் சின்னதாக ஒரு எக்ஸிட் ரூம் இருக்குது கைஸ். அங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு எனக்கு அதுன்னு தெரிலையே கைஸ். இங்கே பாருங்கள், ஃப்ளைட்டு என்னமோ புல்லெட்லாம் போகுது. எனக்கு அதுன்னு தெரில. இங்கே கைஸ் என்ன இங்கேருந்து ரேபிட் வருது என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே அது முடிஞ்சிச்சு கைஸ். எஸ்கேப் பண்ணிடலாம். எஸ்கேப் பண்ணிடணுமா என்னன்னு தெரியல கைஸ். இன்னும் போய் பார்த்துடலாம். எஸ்கேப் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பால் டப்பாவும் வருது. சின்னது பெருசு எல்லாமே ஒன்றா கலந்து வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிட் வந்துட்டு நம்ம திறந்து வெளியே உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்குது. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு வந்துட்டு பார்ட் 3 வந்துடும் கைஸ். பாய் கைஸ்.